மகா ஆஃபீஸ் ரூமில் இருக்காங்க. அப்படியே பேசிக்கிட்டே இருக்காரு. ஸ்வேதாவோட பயங்கர சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு. பேசிக்கிட்டே அப்படியே வெளியே வராரு. "இங்கே பாரு மகா, நீ இங்கே தான் இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நான் வெளியே போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு. "எனக்கு பாதுஷானா ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறாரு. ஸ்வேதா கூட பார்க்குறாங்க. பார்த்தோன்னே பயங்கரமாக கோவம் வருது மகாவுக்கு. "இந்த பண்ணுங்க" அப்படின்னு சொல்கிறாங்க பவித்ரா. பண்ணிட்டு போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து வராங்க. யோசிக்கிறாங்க. "என்னது, உங்களுக்கு பாதுஷா ரொம்ப பிடிக்குமா? நான் தரேன் இருங்க. உங்களுக்கு இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பயங்கர கோவமாக வராங்க. வந்த உடனே பாதுஷாக்கு தேவையான எல்லா மாவும் அப்படியே ரெடி பண்ணுறாங்க. குத்து குத்துன்னு குத்துறாங்க. "என்னாச்சு மகா உனக்கு? நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. "இல்லை, இன்னைக்கு பாதுஷா தான் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை, அவர் என்ன பண்ணார் தெரியுமா? என்னை வெறுப்பேற்றணுன்றதுக்காக அந்த ஸ்வேதாவோட போனார். அப்போது அவருக்கு பாதுஷா ரொம்ப பிடிக்குமா. சரி, அவர் பண்ணுறதெல்லாம் தப்பு. நீ எதுக்காக அவருக்கு பாதுஷா பண்ணுற?" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. அதுக்கு மகா சொல்கிறாங்க, "அவருக்கு நான் கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டேன். எல்லாருக்கும் கொடுப்பேன்" அப்படின்னு மகா சொல்கிறாங்க. எனக்கு வர கோவத்துக்கு இந்த மாவு தான் சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு மாவை போட்டு பயங்கரமாக குத்து குத்துன்னு குத்துறாங்க. சூர்யா அப்படியே கத்துறாரு, "என்னை விட்டுரு என்னை விட்டுரு" அப்படின்னு சொல்லிட்டு மகா போட்டு மாவை குத்துறாங்க. அப்படியே சூர்யாவே நினச்சி குத்திட்டு இருக்காங்க. "என்ன மகா, பயங்கர கோவத்தில் இருக்க போல இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. "ஆமாம், இருக்கிற ஸ்வீட் எல்லாருக்கும் கொடுத்தனா எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. "பரவாயில்ல, யாருக்கு எது ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் அவருக்கு மட்டும் நான் பாதுஷா கொடுக்கவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாதுஷா பண்ணிகிட்டே இருக்காங்க. அங்கேருந்து போகிறாரு. போனோடனே அங்கே லாயரை பார்க்குறாங்க ஸ்வேதா. 2 பேருமே சேர்ந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது லாயர் சொல்கிறாரு, "இங்கே பாருங்கள், இந்த மாதத்தோட எண்டுக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக டிவோர்ஸ் கிடச்சிரும். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுங்க, இதில் சைன் பண்ணுங்கள்" அப்படின்னு சொல்கிறாரு. அதை எல்லாமே ஸ்வேதா பண்ணுறாங்க. அப்படியே எழுந்து வராரு. கண்டிப்பாக இந்த மகாவை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெறுப்பேற்றலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராரு. அங்கே அந்த வீடியோ கால் பண்ணுறாரு. இவங்க இங்கே மகா பாதுஷா சுட்டுட்ருக்காங்க. ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. "எங்கே இருக்கீங்க? நீங்கள் ஆஃபீஸில் இல்லையா?" அப்படின்னு மகா கேட்குறாங்க. "இல்லை இல்லை, நான் ஆஃபீஸ்லாம் இல்லை, நான் ஸ்வேதாவோட இருக்கேன்" அப்படின்னு சொல்கிறாரு. "சரி, எப்போ வருவீங்க?" "நான் வருவேன், வர லேட் ஆகும்" அப்படின்னு சொல்கிறது. "என்னது லேட் ஆகுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கேருந்து அப்படி ஸ்வேதா வராங்க. "ஓ, உங்கள் ஒய்ஃப் கிட்ட பேசுகிறீங்களா? நான் போகிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "நில்லு ஸ்வேதா, நீ எதுக்காக போகிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே மகாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஃபோனை கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிட்டோன்னே யோசிக்கிறாங்க. "நீங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு மகா பயங்கர கோவமாக இருக்காங்க. அங்கேருந்து அப்படியே சித்ரா தேவி போகிறாங்க. போயிட்டு பேசுகிறாங்க. காயத்ரி கிட்ட சொல்கிறாங்க, "இங்கே பார்த்தியா, இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தியா? விஜயை கூப்பிட்டு எல்லாரும் ஒரு ஒரு வேலை சொல்கிறாங்க. அவன் எப்போ பார்த்தாலும் வீட்லேயே தான் இருக்கான். இனிமேல் அவனுக்கு பொறுப்பு வர வேண்டாமா? அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி. அனாமிகா இருக்கா, அசிங்கமாக இருக்காதா? அவனுக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுக்க சொல்லு, ஒரு வேலைக்கு போக சொல்லு, அதான் நல்லாயிருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தேவி அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போ ராஜலக்ஷ்மி விஜயை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொல்கிறாங்க, "இல்லை, அயனிங்க்கு நிறைய துணி கொடுத்துருக்கேன், அதெல்லாம் வாங்கிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் வாங்கிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அனாமிகாவும் அப்படியே பார்க்குறாங்க. எதுவுமே பேசவே இல்லை. அடுத்து தாத்தா பாட்டி கூப்பிடுறாங்க. அவங்களும் ஒரு வேலை சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. "நிறுத்துங்கக்கா, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. "என்னாச்சு காயத்ரி, நீ எதுக்காக இப்படி கத்திகிட்ருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி கேட்குறாங்க. "ஆமாம், என் பையனை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அவனை இதை பண்ணு அதை பண்ணுன்னு ஏதோ சின்ன பையனை வேலை வாங்குற மாதிரி வாங்கிட்டு இருக்கீங்க. அவனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி. அவனுக்குன்னு பொறுப்பு வேணாமா? அவன் வேலைக்கு போக வேணாமா? இப்படி வீட்லேயே இருந்துட்டு நீங்கள் சொல்கிற வேலை செஞ்சால் நல்லாவா இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கர கோவமாக காயத்ரி கத்துறாங்க. இதெல்லாம் அனாமிகா பார்த்துட்ருக்காங்க. எதுவுமே பேசவே இல்லை. "இங்கே பாரு விஜய், இனிமேல் நீ எனக்காக எந்த வேலையும் செய்ய வேணாம், சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி பயங்கர கோவமாக உள்ளே போகிறாங்க. "ஆமாம் விஜய், எனக்காகவும் நீ எதுவும் பண்ண வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி அவங்களும் எந்த வேலையும் சொல்லவே இல்லை. அப்படியே கோவமாக போகிறாங்க காயத்ரி. "ஏம்மா நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? எதுக்காகமா இப்படிலாம் நீ பண்ணுற?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. "இங்கே பாருடா, நான் எது பேசினாலும் உன்னோட நல்லதுக்கு தான் நான் பேசுகிறேன். நீ தேவையில்லாத பேசிகிட்டு இருக்காத, புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காயத்ரி போகிறாங்க. விஜய் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. சூர்யா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தவுடனே எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது, "இன்னைக்கு பாதுஷா" அப்படின்னு சொல்கிறாங்க. "அப்படியா, சூப்பர்மா, என்ன இன்னைக்கு பாதுஷாலாம் பண்ணியிருக்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி எல்லாருமே கேட்குறாங்க. "இல்லை இல்லை, எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு, அதான் நான் பண்ணேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஓ, பாதுஷாவா, அப்பா சூப்பர், எனக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சோடனே மகா உடனே பண்ணிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. பாதுஷா எல்லாருக்குமே வைக்கிறாங்க. யாருக்கு வேணும் வேணான்னு கேட்டு கேட்டு வைக்கிறாங்க. ஆனால் சூர்யாவுக்கு மட்டும் வைக்கவே இல்லை. எல்லாருக்கும் வச்சிட்ருக்கா. எனக்கு வேணும் வேணான்னு கூட தெரியாமல் கேட்டுட்ருக்கா. எனக்கு தானே ஃபஸ்ட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அப்படி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. மகா வெறுப்பேற்றணும்னு சொல்லிட்டு வைக்காமல் இருக்காங்க. எல்லாருக்குமே வச்சு முடிச்சிட்டாங்க. "ஆமாம் சூர்யா, நீ பாதுஷா சாப்பிட்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி கேட்குறாங்க. அப்படி பார்க்குறாரு. "இல்லை இல்லை, அவர் இன்றைக்கி சாப்பிட மாட்டார்" அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. "ஏன், எதுக்காக?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ராஜலக்ஷ்மி.
இல்ல அவரு நெறைய ஸ்வீட்லாம் சாப்பிட்றதில்ல. என்கிட்ட சொன்னாரு. அதனால தான் நான் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்றாங்க. "ஓ! அப்படியா சூர்யா? நீ சாப்பிட்றது இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அடி பாவி! ஏன்டி இப்படி பொய் சொல்ற? எனக்கு எவ்ளோ பிடிக்கும். எல்லாரும் சாப்பிடுறாங்க. ஆனா எனக்கு மட்டும் நீ தரலல்ல." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாரு. எல்லாரும் தூங்கிட்டோனே அப்படியே சமையல் ரூமாண்ட போறாரு. போயிட்டு பாதுஷா எடுத்து சாப்பிடுறாரு. மகா பார்க்குறாங்க.